நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. நாம அந்த வார்த்தையை சொல்லக்கூட தயங்குறோம். அத ரொம்ப சாதாரணமா பொன்ராஜ் அவர்கள் அந்த பேட்டியில நான் பார்த்தேன். அதை ரொம்ப அனாயாசமா பல முறை பயன்படுத்துறாரு. ஒரு காலத்துல அப்துல் கலாமோட இருந்து எவ்வளவு ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருந்தவர் இன்னைக்கு அடிமை வாழ்க்கைக்கு விலை போயிட்டாரு. அவங்க 5 பேரை வச்சிருக்காங்க. அம்பேத்கர், காமராஜ், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார்னு 5 முன்னோடிகளை வச்சிருக்கிறாங்க கட்சிக்கு. அதுல ஏதாவது ஒருத்தருடைய கொள்கைகளை இவங்க எடுத்து செயல்படுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கறத பேசுங்க. யாரோ ஒரு ஆர்வக்கோளாறு ரசிகை பேசினதை எடுத்து ஒட்டுமொத்த பெண் ரசிகர்களையும் நீங்க கேவலப்படுத்துவது என்பது இன்று நீங்கள் சேராத இடம் சேர்ந்து உங்கள் மூளையை அடகு வைத்ததை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. விஜய் அவர் மனைவிய அவங்க பத்தி தப்பா பேசினப்போ மாதர் சங்கம்லாம் கொதிச்சு எழுந்தாங்க. ஆனா இப்ப எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க. மாதர் சங்கங்களுக்கெல்லாம் மாத சம்பளம் கொடுக்கறது யாரு? கலாம் ஐயா அவர்களோட நீங்க சேர்ந்து இருக்கீங்கன்னா கலாம் ஐயாவை போல ஒரு பெரிய மனுஷனா இருக்கலாம். திமுக காரங்களோட சேர்ந்தா திமுக காரங்க மாதிரிதான் என்ன தோணும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகையும் பாஜகவை சேர்ந்த திருமதி கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? தமிழ்நாட்டுல இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெண் நல்லா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நானும் இருக்கேன் தம்பி. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவருடைய செயலாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் தாவேகா கூட்டத்துக்கு போற பெண்கள் பல பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு மேடம். அது எவ்வளவு தரக்குறைவான வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு ஊடகங்கள்ல அதுதான் ஒரு பேசு பொருளா இருக்கு. அத உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேடம் அதை பத்தி? எனக்கு அந்த வார்த்தைய சுட்டிக்காட்டும் காரணத்துக்காக சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம அந்த வார்த்தைய சொல்லக்கூட தயங்குறோம். அத ரொம்ப சாதாரணமா பொன்ராஜ் அவர்கள் அந்த பேட்டியில நான் பார்த்தேன். அதை ரொம்ப அனாயாசமா பல முறை பயன்படுத்துறாரு. எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அரசியல் எதிரி மேல வன்மம் இருக்கும்னு சொன்னா விபச்சார கும்பல் அப்படின்னு பேச அவருக்கு அந்த ஒரு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது ஐ திங்க் கெஸ் பண்றது ஒண்ணு கஷ்டம் இல்ல. ஒரு காலத்துல அப்துல் கலாமோட இருந்து எவ்வளவு ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருந்தவர் இன்னைக்கு அடிமை வாழ்க்கைக்கு விலை போயிட்டாரு. நாங்க இதுல சொல்லுவோங்க, பஸ் ரூட்ல எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, சென்னை டு பொள்ளாச்சி வழி கோயம்புத்தூர் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் அப்துல் கலாம் டு அடிமை வாழ்க்கை வயா மக்கள் நீதி மையம் இப்படிதான் இவர் போயிருக்கிறாரு. இதுதான் இவருடைய அரசியல் டிராஜெக்டரி. சரிங்களா? அரசியல் கிராஃப் இதுதான். நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு விஜய் அவர்களை எதிர்க்க வேற எதுவுமே கிடைக்கலையா? 1000 தவறுகள் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். விஜய பத்தியே நமக்கு பல குற்றச்சாட்டுகள். அவர் தனி மனிதன் விஜய்ங்கிற ஒரு தலைவனை பத்தியே நம்ம நிறைய சொல்ல முடியும். அதை தவிர கட்சியில இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பத்தி இன்னும் நிறைய விமர்சனங்கள் சொல்ல முடியும். 2ஆம் கட்ட தலைவர்கள் விதவிதமா பேசி 2 நாளுக்கு முன்னாடி பேசுனதுக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். மத சார்பின்மைன்னு சொல்லிட்டு ஏறக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ளேயே ஒருத்தர் குடி எடுத்துக்கிறாரு இன்னொருத்தர். நான் ஒரு காலத்துல IAS தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னைக்கு விதவிதமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை விட எல்லாத்துக்கும் மேல காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிக்கிட்டு போயிட்டான்ற கதையா அந்த பழமொழிக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் உதாரணமா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் யாரெல்லாம் சொல்றேன்னு எல்லாருக்குமே ஈஸியா புரியும். இவங்க எல்லாரும் பத்தி பேசுங்க. அவங்க 5 பேரை வச்சிருக்காங்க. அம்பேத்கர், காமராஜ், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார்னு 5 முன்னோடிகளை வச்சிருக்கிறாங்க கட்சிக்கு. அதுல ஏதாவது ஒருத்தருடைய கொள்கைகளை இவங்க எடுத்து செயல்படுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கறத பேசுங்க. கட்சி ரீதியாக அவங்க வெளிப்படுத்தக்கூடிய செயலின்மையும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அமர அதை பத்தி வேற வழியே இல்லைன்னா அடிச்சு கேட்டா கூட சொல்லாதப்பா அப்படிங்கிற நிலைமையில இருந்து மெதுவா எந்திரிச்சு
அப்படித்தானே வர்றாங்க. துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல விஜய் அவர்கள் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. யார் எப்படி அவரு அவரை எழுப்ப பயப்படுவாங்க. எழுந்துட்டா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. ஏறக்குறைய அதே மாதிரி சினிமாவுக்கு ஏத்த மாதிரியே தான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் பேசுங்க பொன்ராஜ். அதை விட்டுட்டு விஜய்க்கோ அல்லது அவர்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த விஜய் ரசிகர்களுக்கோ சிறிதும் சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு ஆர்வ கோளாறு ரசிகை பேசினதை எடுத்து ஒட்டுமொத்த பெண் ரசிகர்களையும் நீங்க கேவலப்படுத்துவது என்பது இன்று நீங்கள் சேராத இடம் சேர்ந்து உங்கள் மூளையை அடகு வைத்ததை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. அத பத்தி ஒரு தனியார் அந்த பொண்ணு பேசினதை நான் நியாயமாப்படுத்தலங்க. எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. விஜய் பாத்தீங்களா, நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு பொன்ராஜ. பாத்த மேடம், என்னன்னா எப்படிப்பட்ட அறிக்கை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் பெண்கள் எல்லாரையும் எப்ப ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுத்துற ஒரு திமுக ஆதரவுல இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி அப்படின்னு கைகூலி அப்படின்னு பேசியிருக்காரு. அது ஆதாயம் தேடுற அந்த கைக்கூலிகளுக்கு வரக்கூடிய தேர்தல்ல பாடம் புகட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப பாவமா இருக்கு. எப்படி இருந்த பொன்ராஜ் இப்படி ஆயிட்டாரு. ஏன் மேடம், அவர் பின்னாடி யார் இயக்குறா? இதெல்லாம் வந்து பேசினா நாளைக்கு எதுவும் முக்கியமான விஷயத்த வந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ கணக்கு இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து சேரும் இடத்தினால வரக்கூடிய விஷயங்கள். அந்த ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு யார் கூடயாவது சேர்க்க இருந்துச்சுன்னா அவங்களுடைய புத்தி தான் நமக்கு வரும். கலாம் ஐயா அவர்களோட நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா கலாம் ஐயாவை போல ஒரு பெரிய மனுஷனா இருக்கலாம். திமுக காரங்களோட சேர்ந்தா திமுக காரங்க மாதிரிதான் என்ன தோணும். பாலியல் தொழிலாளி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுத்துதான் உழைக்கிறது, கஞ்சா விக்கிறது, பாலியல் வன்முறையில ஈடுபடுறது, இப்படிப்பட்டவங்க தான் அங்க குற்றவாளிகள். தன் உடலை ஒரு பெண் விற்கிறாள் அப்படின்னு சொன்னா அவளை நீங்க குற்றவாளியா பாக்குறீங்களே. நான் கேக்குறேன், அந்த பெண்ணை அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய ஆண்களை நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆணாதிக்கத்துடைய மறு உருவமா பொன்ராஜ் போன்ற படித்தவர்கள் கூட ஐஎஸ் அது இதுன்னு சொல்றவங்க கூட இப்படி ஒரு ரொம்ப சின்னத்தனமா பேசுறதுங்கிறது திமுக சேர்க்கையில வர்றதுதான். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நீங்க அவங்க குடும்பத்துல மகளா பிறந்திருக்கணும், இல்ல மனைவியா இருக்கணும், இல்லனா குறைந்தபட்சம் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த அங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் மனைவியாத்தான் இருக்கணும், இல்ல மகளாத்தான் இருக்கணும்னு இல்ல, மகளுடைய தாயாரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் அங்க அந்த பெண்ணுக்கு மரியாதை கிடைக்கும். அது கூட பயத்தினால் வரக்கூடிய மரியாதை. அவங்க வேண்டப்பட்டவங்கப்பா, இன்னாருக்கு இவங்க வேண்டப்பட்டவங்கப்பா, அவங்கள போய் நம்ம பார்த்து நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் பால அவங்க நினைப்பாங்க. மத்த எல்லா பெண்களையுமே அவங்க ஒரு பொருளாதான் பாக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நியாயம் கேட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய ஜாதகத்தையே பொதுவெளியில விட்டவங்க மெசேஜ் கொடுக்குறாங்களாம். விட்டவங்க யாருன்னு என்ன கேட்காதீங்க. விட்டவங்க அதாவது அடுத்தது ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுக்காது இல்லைங்க. வண்டவாளையம் உங்க வண்டவாளத்தை எல்லாம் நாங்க ஏத்திருவோம் தண்டவாளத்துல. அதுக்காக தப்பு செய்யலாம், அந்த தப்பு செய்யறதுக்கு தட்டி யாரும் கேட்டக்கூடாதுங்கிற மனநிலையில இருக்கிறவங்க. அதனாலதான் இன்னைக்கு பொன்ராஜ் அதெல்லாம் நான் வாபஸ் எல்லாம் வாங்க மாட்டேன், என் வார்த்தையெல்லாம் நான் திரும்பி எடுத்துக்க. ஆமா அவங்க இதுதான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல பேசுறத இவங்க விபச்சாரம்னு சொல்லுவாரா இவரு? அப்ப இவருக்கு என்ன ஆர்வ கோளாறா? நாளைக்கு சரி வேண்டாம், நான் அவர் வந்து தப்பா பேசுறாருங்கிறதுக்காக அவர் பெண்களை நம்ம வந்து தப்பா பேசக்கூடாது. விஜய் வந்து அவர் மனைவிய அவங்க பத்தி தப்பா பேசினப்போ மாதர் சங்கம் எல்லாம் வந்து கொதிச்சு எழுந்தாங்க. ஆனா இப்ப எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க. உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்குல்ல தம்பி. மாதர் சங்கங்களுக்கெல்லாம் மாத சம்பளம் கொடுக்கறது யாரு? அதுக்கேத்த மாதிரிதானே அவங்களும் வந்து இப்ப நான் ரொம்ப யதார்த்தமா பேசுறேன்னு பாஜகவுல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு 2 நாளா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என் கட்சி விவகாரங்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச தலைவருங்கிறதுனால நான் வந்து அதை கண்டிச்சாலும் கூட கண்டிக்கிறேன்னு தவிர அவர் மனம் புண்படுற மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் ஓப்பனா பேச முடியாது. கட்சி என்ன சொல்லுதோ அதற்கு கட்டுப்பட்டு தான் நம்ம பேச முடியும், சரிங்களா? ஆனா இன்னொரு ஒரு எதிர்கட்சியா இருந்தா அதை நல்லதான் பேசுவாங்க. இன்னைக்கு கனிமொழி அக்கா நிலைமை அதுதான். அதுல என்ன அவங்க கட்சியில
நாளொரு பாலியல் பலாத்காரமும், பொழுதொரு கஞ்சா விபத்தும், நாளு முச்சூடும் குற்றமாவே இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இங்கிட்டு அங்கிட்டு ஒண்ணு வருது. அதையே நாங்க வந்து கஷ்டப்பட்டு மெதுவா பேசுறோம். அவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க வச்சு அடிச்சா அவங்க எங்க போவாங்க சொல்லுங்க? ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்குள்ளேயே அடுத்த விஷயம் வந்துருது. ஒரு குற்றத்தை வந்து கடந்து போறதுக்குள்ளேயே அடுத்தது வந்துருது. அவங்க நடக்கிறதே நிலத்து மேல இல்ல, குற்றங்கள் மேலதான் நடந்து நடந்து போறாங்க. அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலை திமுகவுல கனிமொழி காக்காவிற்கு இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம தைரியம் தான் கொடுக்கணும். நாம அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணா தைரியம் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி மனசாட்சிய புதைச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஓடி வந்துரு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கத்துதான் கொடுக்கணும். இப்ப பொன்ராஜ் பேச்சும் எஸ்.வி. சேகர் பேச்சும் அதைத்தான் நமக்கு மறுபடியும் சுட்டி காட்டுது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆளுங்கட்சி தயவு இருக்கிற வரைக்கும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு கவிஞர் இருக்காரு, ஒரு பாடகி கழுதியா கத்திக்கிட்டு இருக்கு, பல வருடமா கத்திக்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி இது இருக்குன்னா அந்த பொண்ணு டெய்லி சொல்லுதுங்க, ஆளுங்கட்சி ஆதரவுல அவர் குழி காய்ச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு டெய்லி சொல்லுது. மத்திய அரசுலயும் அவர் வந்து அருமையான ஒரு விருது வாங்குறாரு. அவர் குற்றவாளியா இல்லையான்னு நான் அந்த கணக்குக்கு நான் போகல. ஏன்னா நான் அவர் எழுத்த மதிக்கிறேன். ஆனா ஒருத்தங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அது மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன விசாரணை எடுத்தீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுங்க, அந்த பொண்ணு வந்து பொய் சொன்னா அதையாவது நிரூபிங்க. எதுவுமே இல்லாம அதை கண்டுக்கிறதே இல்ல. விஜய் வார்த்தையில சொல்லணும்னா இதெல்லாம் ஒருத்தே இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ஜாலியா ரேஸு, துபாய் ட்ரிப்பு அப்படி போய்கிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், இப்ப பொன்ராஜ் அவர்கள் அந்த பேசின விஷயத்துக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்காருல்ல மேடம். இது வந்து தாவேகாக்கு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாமா, பாசிட்டிவா போய் முடியும்னு சொல்லலாமா பெண்கள் மத்தியில? இல்ல நம்ம அண்ணா வந்து கண்டிப்பாங்க, அப்படின்னு சொல்லி கண்டிப்பா. யூசுவலா எது நடந்தாலும், தனக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும், ஜனநாயகனுக்கே பிரச்சனை வந்தாலும் எதுவுமே பேச மாட்டாரு விஜய். ஒண்ணுமே பேச மாட்டாரு. விளாத்திக்குளம் விஷயத்துல வாயை திறக்கல. ஆனா இந்த கட்சிக்காரங்களா ஒரு பொன்ராஜ் கேவலமா பேசினது உடனடியா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது யார் எழுதி கொடுத்ததா இருந்தாலும் சரி, மண்டபத்துல எழுதி கொடுத்து வாங்கி பப்ளிஷ் பண்ணாலும் சரி, இந்த அறிக்கையை நாம வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் இதே போன்ற வேகத்துடன் அனைத்து மகளிர் விஷயத்திலும் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். மேடம், ஒரே ஒரு கேள்வி. நீங்க வந்து பொன்ராஜ் அவர்களுக்கு என்ன மேடம் சொல்ல விரும்புறீங்க? இப்படி பொன்ராஜன் இல்ல, இப்படி பேசுற எல்லா ஆண்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதி அன்னிக்கே பாடிட்டு போயிட்டான். வேற என்ன சொல்றது? உங்களில் உள்ள இருக்கக்கூடிய மடமையை நீங்கள் கொளுத்திக் கொள்ளுங்கள். இல்லையே எல்லா நாளும் பெண்கள் சாஃப்டாவே டீல் பண்ண மாட்டாங்க. புரட்சின்னு வெடிச்சிட்டா சாது மிரண்டால் காடு கொள்ளாது. படிச்சவங்களே இப்படி அது பொன்ராஜ் அவர்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னன்னா, நீங்க படிச்சவங்க, பல விஷயம் தெரிஞ்சவங்க, நாட்டுக்கு நல்லதான நிறைய விஷயங்களை நீங்க செயல்படுத்தலாம். அதையெல்லாம் விட்டுட்டு தற்குறி ஆண்குறி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத முதல்ல கைவிடுங்க. இல்ல மேடம், அவர் பேசினதை வந்து ஒரு தனியார் ஊடகம் வந்து கால் பண்ணி கேக்குறாங்க, என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்றதுக்கு அவர் துளி கூட வந்து வருந்தாம, இல்ல நான் பேசினது நியாயம் தான், அந்த வார்த்தை நான் பயன்படுத்தினதுல நான் வந்து கொஞ்சம் கூட நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அதை எப்படி மேடம் பாக்குறீங்க நீங்க? ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல மேடம் அவரு. அதுல அவர் ஸ்ட்ராங்கா நின்றுக்கிட்டுங்க. அவர் அதுலயே அவர் ஸ்ட்ராங்கா நின்றுக்கிட்டோம். ஒரு உச்சபட்ச ஆணாதிக்க சிந்தனையில ஒரு பெரிய மேதாவித்தனம்னு நினைச்சு ஒரு மேட்டுமைத்தனமான ஒரு சிந்தனையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ திமுக சேர்ந்துட்டாரு இல்லைங்களா, அதாவது சேரல, திமுக பக்கம் சாஞ்சிட்டாரு இல்லைங்களா. திமுக பக்கம் சாஞ்சிட்டா திமுகவோட அவர் வந்து திமுக புத்தி தான் அவருக்கும் ஒட்டிக்குச்சுன்னு நினைக்கணும். ஏன்னா திமுக எப்படி தெரியுமா, இஷ்டமேனிக்கு பேசுவாங்க, ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய தவறுகளே செஞ்சிருவாங்க, ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தவறு செய்வது பிரச்சனை கிடையாது, குற்றங்கள், கடும் குற்றங்கள் செய்வது அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, மாட்டிக்கிட்டாதான் பிரச்சனை. அதே போல இஷ்டமேனிக்கு பேசுறது, பெண்களை வந்து கண்டபடி இழிவுபடுத்துறது, பொய் சொல்றது, ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் கூச்சமே இல்லாம பொய் சொல்றது, யாராவது உண்மை அவங்க கிட்ட எடுத்து உரைச்சா உடனே அவங்கள வந்து தனிப்பட்ட தாக்குதல் பண்றது, இதையெல்லாம் பண்றது தப்பே இல்லை. மன்னிப்பு கேட்டுட்டாதான் தப்பு வந்து அவங்க அட்மிட் பண்ண மாதிரி, மன்னிப்பு கேட்டாதான் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு ஆயிடும் இல்லையா. அதனால மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அது தப்பே இல்லை அப்படிங்கிறது திமுகவுடைய கம்ப்ளீட் மென்டாலிட்டி. அப்துல் கலாம் மாதிரி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா இவர் கடைசியில இந்த குரூப் மாதிரி இருக்கிறாரு.
அதனால பொன்ராஜுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது கமலஹாசன் அவர்கள் இவருடைய தலைவர் மக்கள் நீதி இவர் மக்கள் நீதி மையத்திலயும் இப்ப இல்ல, வந்துட்டாரு வெளியே. அப்பவே கருத்து வேறுபாடு வந்துருச்சு. மக்கள் நீதி மையமே தான் இருக்கு, அது வேற விஷயம். மக்கள் நீதி மையம் தொடங்கிய புதுசுல பொன்ராஜ் அவர்கள் வந்து அதுல இருந்து ஆலோசகரா இருந்தார். அப்துல் கலாம் ஆலோசகர், இன்று வந்து ஆண்டவருக்கு ஆலோசகர் அப்படின்லாம் இருந்தவரு. அங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா கமலஹாசன் வந்து அப்பவே இவர் கொஞ்சம் புத்திசாலி இல்லையா, இவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்த மனுஷன் கிட்ட சேர்ந்தா எந்த ஊருக்கும் போய் சேர முடியாது, இவரு தன்னுடைய விஷயத்த மட்டும் பாத்துக்கிட்டு மத்தவங்கள நட்டாத்துல அம்மோன்னு கூட போறாரு அப்படின்னு அவர் அன்னைக்கே கணிச்சு இவர் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரன், அப்புறம் அந்த சென்னை தமிழ்ச்சி அந்த பொண்ணு பேரு என்ன, பத்மபிரியா போன்ற பெண்கள்லாம் வந்து திமுகலயே நேரடியா சேர்ந்தாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா கமல் சாரும் அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு திமுகலயே. அவர் எப்படின்னா, அவர் வந்து தேர்தல்ல போட்டியிட மாட்டாரு. ஏன்னா தேர்தல்ல போட்டியிடணும்னா உங்களுக்கு பண பலம், மக்கள் பலம் இதெல்லாம் இருக்கணும், செலவெல்லாம் பண்ணணும். அவரை பொறுத்த வரைக்கும் விக்ரம் மாதிரி ஒரு படத்துக்கு இன்னும் நிறைய நல்ல கல்லக்கட்டுலாம் நல்ல நல்ல படங்களை அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துல எல்லாம் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட ரீதியாக, சினிமா ரீதியாக மிகப்பெரிய அளவுல நான் மதிக்கும் கமல் அவர்கள் அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப தன்னை மட்டுமே மைய புள்ளியாக, அது மக்கள் நீதி மையம்லாம் கிடையாது, அது கமலஹாசனுக்கு மட்டும் ஆன மையம், மிச்சம் மீதி மையம். அவங்க வந்து தனக்கு ராஜ்யசபா சீட்டா அதுக்காக கட்சியை அடகு வச்சாரு. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல்ல ஏதோ அவரை நம்பி இன்னும் மிச்சம் மீதி அங்க இருக்கிறாங்கல்ல, அந்த சிலருக்காகவாவது ஏதாவது சீட்டு கிட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். அதையும் செய்யல. கேட்டா உடனே இது என் கடமை, என் தியாகம் அப்படின்லாம் சொல்றாரு. ஒருவேளை இவருக்கு கேண்டிடேட் வைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லையா கட்சியில, அதத்தான் இவர் தியாகம்னு சொல்றாரான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சு பொன்ராஜ் முன்னமே வெளியே வந்துட்டாரு. திமுகக்கு ஆதரவா இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியலான ஒரு ஸ்டான்ஸ் தான். ஏன்னா அப்துல் கலாம் அவர்கள் 2ஆம் முறை அதிபராக வேண்டும் என்று சொன்ன பொழுது கடுமையாக எதிர்த்த, கேட்டா மத சார்பில்லை அப்படிம்பாங்க, ஆனா அப்துல் கலாம் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் யாருன்னு பார்த்தா திமுக தான். இத வந்து இன்னைக்கு பொன்ராஜ் அவர்கள் எந்த பக்கம் சாஞ்சிருக்கிறாருன்னா திமுக பக்கம் தான். இதுல கலாம் ஐயா அவர்கள் இருந்திருந்தா அவர் மனசு என்ன பாடுபட்டு. நான் என்ன சொல்றேன், நீ எப்படி வேணா பேசிக்க, இனிமே நீ எப்ப தரம் தாழ்ந்தாச்சோ நீங்க அப்படியே போங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமேல நீங்க கலாம் ஐயாவுக்கு ஆலோசகரா இருந்த அப்படின்னு சொல்லிக்காதீங்க. அந்த பதவிக்கும் இன்று இருக்கக்கூடிய பொன்ராஜுடைய வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. இல்ல, அதை பத்தி தான் கேக்குறேன் மேடம். நீங்க வந்து அப்துல் கலாம் அவர்களோட இருக்கீங்க, இப்ப வந்து நீங்க இவ்வளவு கண்ணிய குறைவா நீங்க பேசுறீங்களா, அதுக்கு என்ன காரணம்னா இப்ப நான் அரசியலுக்கு வந்துட்டேன், அதான் நான் இப்படி பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு மேடம். இல்லங்க, அது இத நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணிக்கிறேன். பொன்ராஜ் கடைசியும் இல்ல முதலும் இல்ல. எத்தனையோ ஏராளமான ஆணாதிக்க மனப்பான்மையுடைய ஆண்கள்ல அவர் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. நான் சார்ந்திருக்கிற பாஜகவுல ஒருத்தர் இத இப்ப கூட சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தலைவன் இல்ல, தொண்டன் இல்ல, கட்சி பேதம் இல்ல. ஆண்கள்னு வந்துட்டா பெண்களை போக பொருளாவும் ஒரு துச்சமாகவும் பேசுவது, எண்ணுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு நோயாவே பரவி இருக்கு. சாதாரண மக்களிடையும் இருக்கு. பெண்ணுன்னு சொன்னாலே அவங்க படுற கஷ்டம் சொல்லி மாளாது. அதுலயும் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்கள்னா சுத்தமா சொல்லவே தேவையில்லை. தன் வீட்டுல எல்லாரும் ரொம்ப சரியா இருக்கணும்னு நினைக்கிற ஆண் தானே சரியா இருக்கணும்னு என்னைக்குமே நினைக்கிறது இல்ல. நீங்க இத வந்து தன் வீட்டு பெண்கள் மட்டும் யோக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். மத்த எல்லா பெண்களும் ஒண்ணுமே, எல்லா பெண்களும் இவனுடைய வாய்க்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கணும். இவன் வீட்டு பெண்கள் மட்டும் அப்படியே தேவதையா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான். அதுக்கு காரணம் அந்த பெண்ணை வந்து அவன் ஒரு பொருளா பாக்குறான். பொன் மாதிரி பாத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா பொண்ணை பூட்டி வைக்கிற மாதிரி பொண்ணை பூட்டி வைக்கிறான். இல்ல மேடம், எல்லாருமே இப்படிதான் இருக்காங்களா சமூகத்துல, இல்ல சில ஆண்கள் வந்து நீ குறிப்பிட்டு சொல்றீங்க? இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பெருவாரியான ஆண்கள் வாய்ப்பு கிடைக்காத வரை உத்தமர்களாக இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு இதை ஏதாவது ஒரு இடத்துல உன் பேரு ஊரு எதுவுமே தெரியாது, நீ பாட்டு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் சுதந்திரம் கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், அன்னைக்கு அவனுக்கே தெரியாத வக்ரங்கள்லாம் வெளியே வருது. நாம எல்லாரையும் சொல்லல, 8.5 கோடி பேர் தமிழக மக்கள் இருக்காங்கன்னா இன்னைக்கும் வந்து அண்ணனாக, கணவனாக, மகனாக, தந்தையாக இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகம். அவங்களுக்கு நாம நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் கூட தன்னை பாதிக்காத வரை பெண்ணியத்துக்காக குரல் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு ஒரு நடிகை அசிங்கமா பேசுறாங்கன்னா உடனே அதை பார்த்து படிச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட்டா டைம் பாஸா பார்த்துட்டு போயிடுறாங்களே தவிர, ஏய் உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இல்லையாரா, இப்படி வந்து தேவையில்லாம நீ எதுக்கு பேசுறன்னு இன்னொரு ஆணை கண்டிப்பது இல்லை. அதுவும் தவறு தானேங்க. சமூகத்துல இது ஒரு நோயா இருக்குது. இதோ இப்ப பொன்ராஜ் பேசியிருக்கிறாரு, அதுக்கு லபோ லபோ லபோன்னு நான் தான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை ஆண்கள் கண்டிச்சுட்டாங்க சொல்லுங்க? விஜய்க்கு எதிராக ஒரு சர்ச்சை வந்துச்சு மேடம், இந்த விவாகரத்து தொடர்பான சர்ச்சை. அப்பெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து அதை வந்து பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பொன்ராஜ் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு தரக்குறைவான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இதை வந்து ஊடகத்துல பெருசா வாதிக்க மாட்டாங்களே, ஏன்? 2 காரணங்க. ஒண்ணு, பல ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருப்பாங்க. அது இன்னைக்கு திமுக, நாளைக்கு வேற கட்சின்னு வந்தா கூட ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு எலெக்ஷன் டைம்ல விளம்பரம் எல்லாம் வரணும். அதனால ஊடகங்கள் இதெல்லாம் கடந்து போயிருவாங்க. பொன்ராஜ் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய ஆசைகளோட இருக்கிறதுனால அவருக்கு வந்து இப்ப என்ன சொன்னாலும் அவர் புனிதராகவே பார்க்கப்படுவார். இது ஒண்ணு. 2வது முக்கியமான ரீசன், விஜய பத்தி எழுதுனா 4 காப்பி அதிகம் விற்கும், ஒரு 10,000 டிஆர்பி அதிகம் கிடைக்குங்க. பொன்ராஜ் அவர்கள் பேசுனா என்ன, பேசாட்டி என்னங்க, அவர் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வருது. எப்பவுமே பெண்களுக்கு ஏதாவது ஒரு குற்றம் நடந்தா முதல் நாளா வந்து திமுக வந்து குரல் கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி கனிமொழி அவர்கள். ஏன் இந்த விஷயத்துல இன்னும் அவர் வந்து கண்டனம் தெரிவிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க இப்படி சொல்றதையே நான் மறுக்கிறேங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடுன்னு அவங்க எதிர்கட்சியில இருக்கும் போது தாங்க சொன்னாங்க. ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையா தாங்க பேசுறாங்க. எதை பத்தி கேட்டாலுமே கமெண்ட் இல்லாம அப்படியே கம்முன்னு கோந்து ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டு ஓடிடுறாங்க. ஏன் விளாத்தி குளத்துல ஒரு பொண்ணை கண்ட துண்டமா வெட்டி விசிறி இருக்கிறாங்க. இவங்க தூத்துக்குடி மாவட்டத்துல தானே இருக்குது, அது தூத்துக்குடி கிட்ட தானே இருக்கு. கனிமொழி அக்கா என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கு முட்டு தானே கொடுக்குறாங்க. எங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கெட்டு போச்சு, எங்க அண்ணனுடைய அரசு சைக்கிளை சொல்லுங்க பாப்போம். ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு நடிகை பேரை சொல்லிட்டாரு, அதுக்கு பொங்கின ஜோதிமணியும், அதுக்கு பொங்கின கனிமொழி அக்காவும், அதுக்கு பொங்கின பல திமுக தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் இப்ப எங்க போனாங்க? ஏங்க ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் நிந்தா 5 படுத்தா 10 அப்படின்னு சொல்லிட்டாரு. அமைச்சர் பதவி இதுக்கு அந்த கட்சியில அமைச்சர் பதவி எல்லாம் இழக்கல, அவரு அதான் இழக்கல. அந்த கட்சியில அதுக்கப்புறம் அவர் வந்து கட்சியில ஒரு பொறுப்பு வகிச்சிட்டு இருந்தார். ஏதோ ஒரு இதுக்கு கட்சிக்கு ஒரு துணைத் தலைவரா ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கு, கட்சி பதவி. அதை தூக்கிட்டாங்க, கட்சி பதவியை தூக்கிட்டாங்க. அமைச்சரா இருக்கிறாரு. ஒரு அமைச்சர் ஒரு மேடையில போய் இப்படி பேசுறாரு, அதுக்கு எந்த விதமான இல்ல. அதுக்கு கனிமொழி அக்கா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முட்டு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஏங்க அவர் இன்னும் அமைச்சர் பதவியில இருக்காருன்னு கேட்டதுக்கு, அதான் கட்சி பொறுப்புல இருந்து தூக்கிட்டோமே, ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தானேன்னு கேட்டாங்க. திமுக வந்து இப்படிப்பட்டவங்கள நீங்க வந்து நியாயம் எல்லாம் கேக்குறீங்க, அதெல்லாம் மறந்துருக்க பிரதர். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். இன்னைக்கு கூட அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 12 மணி கூட பெண்கள் வந்து சுதந்திரமா பாதுகாப்பா நடக்கக்கூடிய மாநிலம்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றாரு, பெருமையா சொல்றாரு மேடம். அவரு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அந்த பெண் கஞ்சா வியாபாரியாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம்ங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. மத்தபடிக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்படி சொல்ற சேகர்பாபு அவர்கள் அவர் குடும்பத்து பெண்களை நள்ளிரவுக்கு மேல் தனியாக நடமாடி அதற்கு இவர் பின்னாடி இருந்து காவல் காக்காமல் 24 மணி நேரம் பெண்களை சுதந்திரமாக நடமாட விட்டு விட வேண்டும் என்று அன்புடன் சவால் விடுகிறேன். பெண்களுக்கு யாரு? சேகர்பாபு அவர்கள் தானே. அவரு எப்படி திரும்ப தானே அவர் வந்து அவரே அவர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு, தேன்மொழின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், மறந்து போச்சு எனக்கு. ஒரு பெண்ணை கூப்பிட்டு அவங்க மூலமா ஹைகோர்ட்ல தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக கேஸ் போட்டு அதுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்ததும் எல்லாரையும் ஓட ஓட விரட்டி அடிச்ச அந்த காட்சி எல்லாம் நம்ம இன்னும் தமிழக மக்கள் மறக்கல. அவரே சொல்லுவாரு, அவரே கேஸ் போடுவாரு, அவரே அதுக்கு தீர்ப்பு வாங்குவாரு. எல்லாம் கோயில் எல்லாம் பிரமாதமா இருக்கு, நாங்க வந்து 1000 கும்பாபிஷேகம் மேல பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அறிக்கை விட்டவர் தான் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். அதுக்காக உடனே அவர் இந்துக்களுடைய நண்பர் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. 1000 கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா கும்பாபிஷேகத்துல எத்தனையோ இருக்கு. தண்ணி வாங்கின கணக்கு, பெயிண்ட் அடிச்ச கணக்கு, மராமத்து பண்ண கணக்கு, ஏணி வாங்கி அதுக்கு கோயில் கோபுரம் ஏறின கணக்கு, எவ்வளவு இருக்கு. கடந்த ஆட்சியில இப்ப நாங்க தான் தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்களா
திமுக நலத்திட்டங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா திமுக நலத்திட்டங்கள் நிறைய அரங்கேறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பல ஏக்கர் நிலங்களை வந்து இப்ப திமுக ஆட்சியில தான் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்களே மேடம் இந்த ஆட்சியில. கோயில் சொத்துக்கள் பல இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்றன. அதுல பல நூறு ஆண்டுகளாகவே இந்த மாதிரி கோயில் சொத்துக்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புல இருக்குது. அதுல நிறைய நிறைய சொல்ல மாட்டேன், சில இடங்களில் திமுக அரசு வேகமாக செயல்பட்டு அதையெல்லாம் வந்து மீட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அது பாதி உண்மை. எந்தெந்த கோயில்ல யார் யார்கிட்ட இருந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கூர்ந்து கவனிச்சா அதுல இருக்கிற அரசியல் உங்களுக்கு புரியும். திமுக காரங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற கான்ட்ராக்ட்லாம் என்ன ஆச்சு, இப்ப கேன்சல் ஆனவங்க எல்லாம் யாரு என்ன, இதையெல்லாம் பார்த்தா நான் இதுக்கு மேல விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல மீட்டுட்டாங்க. கடையெல்லாம் இல்ல நிறைய இடங்கள்ல கடையெல்லாம் காலி பண்ணி ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றிட்டாங்க. அப்படியே இருக்கு, காலியா இருக்கு. அடுத்த டெண்டர் போட்டு இன்னும் நிறைய கோயில்கள்ல வந்து வருமானத்துக்கு வழியே பண்ணல. சில கோயில்கள்ல வருமானத்துக்கு வழியும் பண்ணிருக்காங்க. அந்த டெண்டர்லாம் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடி சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்களோ நலத்திட்டங்களோ நடத்தல. எல்லாமே திமுக நலத்திட்டங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு விடியல் பயணம் அப்படிங்கிறது நான் வரவேற்கிறேன். குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் அப்படிங்கறத நான் வரவேற்கிறேன். அதுல ஊழல் இருக்கு, அதுல பல பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் நான் வரவேற்கிறேன். ஓகே மேடம், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றி மேடம்.